நாட்டில் கல்யாணமாகாத இளவட்டம் தான் அதிகம். இந்த கூட்டத்தில் யாருக்கும் பொண்ணு கிடைக்கலன்னா கை தூக்கலாம். இதில் அதிகமாக 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற ஆள் தான் நிறையா. ஒரு பேட்டி எடுத்தால் பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ இவ்வளோ பொம்பளையால் இருக்கே இல்லை, உங்கள்கிட்ட ஒரு டிவி மீடியா வருது, வந்து மைக்கை முன்னாடி நிறுத்தி, மேடம் உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உடனே இவங்க, அவர் எனக்கு தெய்வம் மாதிரி, அவர் இல்லை என்றால் வாழ்க்கையில் நான் செத்து விடுவேன், ஆனால் அவருக்கு முன்னாடி நான் தான் முதல்ல மண்டையை போடணும் அப்படின்னு எந்த பொம்பளையாவுக்கு சொல்லுவாங்க கிடையாது. மைக்கை நீட்டினவனே கேட்டவனே உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன நினைக்க? எரிச்சலை கலப்பாதிய, வேற கேள்வி கேளுங்க. அவனிட்டு தான் இந்த நிலைமையில இருக்கேன். என்னைய கோயம்புத்தூரில் புண்ணாக்கு வியாபாரி கேட்டாங்க, அங்கே மாட்டேன்னு சொன்னவனே இவன்கிட்ட குத்து போற. அதில் பிறந்தவன் தேவை. கல்யாணம் என்பது எல்லாரும் நினைக்கிறோம், இல்லை வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது எல்லாரும் நினைக்கிறோம். சந்தோஷத்துக்காக கல்யாணம் அல்ல. இந்த கல்யாணம் என்பது எதற்காக அப்படின்னா, நம்மளையோட அந்த வாரிசுகள்லாம் போய்விடக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசுகள்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புனிதமான நிகழ்ச்சி கல்யாணம் செய்வது. இந்த பாப்பா கைதட்டுவார். ஆமா என்ன பண்ணுவேன், 27 வயசாயிருச்சு. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் இருக்கும். ஆனா பெத்த தாய் தான் பெண் பிள்ளையை அழகு பார்க்கக்கூடியவங்க. ஏப்பா அது நாடகமா குதிரை சந்தையா? கொஞ்ச நேரத்தில் குளத்தஞ்சாங்களா? இதுல என்னன்னா, நம்ம அப்படியே பழகிட்டோம். தமிழன்தான் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை தான் செய்யறது. சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு ஈரச்சவத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. அங்கே தான் 76 பேர் அடிப்பேன். அடிச்சு அந்த செவரை சாச்சி விட்டுட்டு செங்கலை தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கேட்குற ஊரம் எனக்கு பெரும்பாலும் எரிச்சலாத்தியா இருக்கு. டீ கடையில் போய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அங்கேருந்து வந்தவொடனே ஒரு ஆள் கேட்பேன், என்ன மச்சான் டீ சாப்பிட்றியா? அவன் சாப்பிட்றது டீ தானே. கல்யாண வீட்டில் போய் நான் நிற்கிறேன், என்ன எம்கேஆர் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்புறம் என்ன சுடுகாட்டுக்கு வாங்க. இது எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உலகம் அழிய வரை தமிழுடைய புகழ் மட்டும் மாறாது. முதல் கப்பல் ஓட்டினார் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. அவர்தான். எத்தனை எல்லாரும் சொல்லுவீங்க, வெள்ளக்காரங்க கப்பல் அப்படி விட்டாங்க. கப்பல் ஓட்டிய தமிழன் யாருன்னா வ.உ.சி. சிதம்பரம் தான். அந்த வாரிசுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, செக்கிழுத்த செம்மல் சிறைக்காக போனவர். உண்மை. ஒரு 500 ரூபா மாலை வேணா 500 ரூபா விடுன்ட்டேன். சரி சரி. புது சட்டையை போட்டவன் காசு வைக்கல என் தம்பி. ஆமாங்க, அது சொல்லும் போது எரிச்சல் ஆகல, உங்களை பார்க்கும் போது எரிச்சல் ஆகுது. உன்னைய சின்ன வயதுல இருந்து தூக்கி ஊட்டி வளர்த்தவன் இந்த எம்கேஆர். இன்னைக்கு ஏதோ முண்டை உனக்கு மட்டும் சதை வச்சிருச்சு. முண்டை வாயை கழிச்சிருவேன். முண்டை என்பது தமிழ் அகராதிலே கெட்ட வார்த்தை என்றால் அது இல்லை. சரி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உடம்புலே நரைக்கக்கூடிய இடம் முன்னாடி நரப்பதனால் அர்ரா டையின், அதே முண்டை. நீங்களாம் எதுக்கு தட்டுறிய? கீரமுண்டை. யார பத்தி கீரமுண்டங்கற? ஏன் கீரமுண்டை கெட்ட வார்த்தையா? வேற கீரையிலே இரும்பு சத்து அதிகம். சரி. இரும்பு சத்தை கீரையை சாப்பிட்டா தான் இரும்பு கவட்டுக்குள்ள இருக்க கீராடு ஒர்க். அதனாலதான் அதுக்கு பேரு கீரமுண்டை. எடுவட்ட முண்டை. எடு சமைக்க வட்ட முண்டை, எடுவட்ட முண்டை. நோத்தா மக அப்படினா உலகத்துக்கு ஒப்பனிடம் சினையாயி பரிசம் போட போது பல பிரச்சனையாயி, அதுக்கப்புறம் உங்க ஆத்தா முதலிரவுலே கிண்ணா லாங்கு கிண்ணா உலகத்துக்கு இந்த அழகு தேவதை பிரதீஸ்வரிய தந்தது உங்க ஆத்தா. இதுக்கு மேல ஒரு அழகு தேவதை வேணா, அதான் நோத்தா. நொம்மா ஏங்க அம்மா? ஏங்க அம்மா? உங்க அம்மா திண்டது உம்மா. என்னமா?
உம்மா. சரி. உங்க அப்பா ஒரு காளமாடு. மோ. அதான் உம்மா. நமக்கு எப்படி ஒரு 200 பேத்த லூஸ் ஆகாம இந்த காராம்போட மேடை விட்டு போக மாட்டேன். ஏன் ஆம்பளைக்கு பேரு லூசு? ஏன் லூசு? அவ்வளவுதான் ஒர்க். என்னங்க எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கே முண்டு தெரியல. ஏன் பெண்களுக்கு தாய்மார்? ஏன் தாய்மார்? தாய். என்னது? ஆண்களுக்கு தெரியும், கைதட்டலாம். ஏன் ஆம்பளைக்கு பேரு தகப்பன்? ஏன் தகப்பன்? உன்னைய ஒப்பன். கல்யாணம் பண்ணி வீட்டுல உன்னைய ஒப்பன். சரி. பெத்த பிள்ளைக்கு வெளியே சொல்லுவதனால் அவன் தகப்பன். கைதட்டலாம். ஏன் உனக்கு பேர் தாய்? ஏன் தாய்? நீ ஒரு பேய். யார பத்தியா பேய்ங்கற? நீ ஒரு ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு பேய். ஆம்பளை ஆகப்பட்டவன் கோடாங்கி உடுக்கை அடிக்கிறா. உடுக்கை அடிக்கிறா. பத்தியா கொலைகுல மாயாண்டி கோடாங்கி பேரே வந்தேன். பிரேஜரி சொல்லுங்க. எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பப்புன்னு ஒரு ஆள்னா கள்ளிச்சேரி எம்கேஆர். உண்மைதாங்க. நீ என்ன வேணாம் சொல்லு, என்ன திட்டுவேன். எதுக்குங்க? மத்த பிள்ளைகள்கிட்ட ஆ. நான் பேசுவேன், என் மருமகிட்ட மட்டும் பேச மாட்டேன். ஏன்? ஏன்னா அழகு வட்ட முகத்தை கொடுத்த ஆண்டவன் ஏதாவது